வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பாம்பில் இருக்கோம். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நம்ம தமிழக அரசு மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு முத பாம்பில் போட்டு கடலுக்கு போகுது அப்படிங்கிறதே போட்டிருந்தேன். இன்றைக்கி போட்டு கடலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்படி வந்த போட்டுகளில் எவ்வளோ மீன் வரத்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் தெக்குவாடியில் நிற்கிறேன். பாம்பன் தெக்குவாடியில் ஃபிஷிங் துறைமுகத்தில் நிற்கிறேன். போய் பார்ப்போம் நம்ம என்னென்ன மீன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சங்காயம் இறக்கிட்டு இருக்காங்க. சங்காயம் சொல்கிறது என்னென்னா, நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்களை எடுத்துகிட்டு மிச்ச கழிவுகளை சங்காயமாக பயன்படுத்தி கோழி தீவனங்களுக்கு இது அரவைக்கு போகும். இந்த மாதிரி கழிவான மீன்களை தான் சங்காயம் சொல்லி சொல்கிறது. இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக இது நம்ம மீன்பிடி இறங்குறத விட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கும், அதாவது கொஞ்சம் தூரமாக இருக்கும். வடக்கு சைடு அமைஞ்சிருக்கும். இந்த ஏரியாவில் சங்காயம் இறக்குவாங்க பாருங்கள். இது சங்காயத்தோட சேராது. இதில் விலைக்கு போகிற மீன்கள் தான் இருக்கு இடக்கு. இந்த மீன் பேர் கம்புங்க. இந்த மீன் பேர் கம்பு வருங்க. இது ஒரு வகையான சங்காயம். இந்த பொடி மீன்களை நாங்கள் இந்திரன் சொல்லி சொல்லுவோம். இந்த இது சங்காயம். இந்த ஏரியாவில் இறக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சங்காயம் தான். லூசி ஆடுச்சா? அவ்வளவு சரியில்லையா? ரொம்ப கவலையா சொல்றான். இந்த ஏரியா எல்லாமே இந்த சங்காயம் இறக்குறதுக்கு உதவியாக இருக்கிறாங்க. இப்படியே போனோம்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன்களை இறங்க கூடத்துக்கு போயிடலாம். இந்த பாருங்க, பேத்த மீனை பாருங்க. பேத்த, கம்பு, ஃப்ரெஷ்ஷான மீன்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ரெண்டு மாதம் ஸ்டேக்கு முடிஞ்சு போன பிள்ளைகளுக்கு கிடைச்ச மீன்களை பாருங்க. மீன் பிடிக்க போயிருக்காங்க. வடகடல் மாதிரி ஆள் பிடிக்க போகல. கிளாத்தி மீன். இதெல்லாம் இது முண்டைக்கண்ணின்னு சொல்லுவோம். முண்டைக்கண்ணி மீன் பாத்தீங்க. இது கல்லு உலான்னு சொல்லுவோம். ஒரு சில கல்லு மாவுளன்னு சொல்லுவாங்க. நகர மஞ்சக்கீழி. இந்த மீன் பார் பண்ணிட்டாங்க. அப்படியே நம்ம அங்கிட்டு போய் பார்க்கலாம். உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன மீன் வந்திருக்கு. இதில் பெரிய மீன்களுக்கு வந்திருக்காங்க. பார்ப்போம். இங்கே வருங்க லாங்கு மீன். இது இந்த கொய் மீனோட சேர்ந்தது. சாதி வெலை மீனுங்க. சாதி வெலை மீன் வந்திருக்கு. அப்படியே நம்ம அப்படி உள்ள போய் பார்க்கலாம் வேற என்னென்ன கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, ஒரு போட்ல திருக்கு வந்திருக்கும் போல. ஒரு 2 மாசம் கடல்ல அதிகமான மடி இழுக்காதனால, அதாவது வலைகள் வச்சு இழுவ மடி இழுக்காத காரணத்தினால முதல் 2 வாரத்துக்கு தொழில் உண்மையிலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா நாளும் இருந்துட்டா மீனவர்கள் எல்லாமே பெரிய செல்வங்கள் ஆயிடுவாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த 2 வாரம் அவங்க கிடைக்கிறது தான் ஒரு நல்ல வருமானம்.
இந்த வருது சூப்பரான பாறை, வேற லெவல் பாறை பதிலாங்க. பாறையில இது ஒரு வகை, இந்த வருங்க இது ஒரு வகை. இந்த பாறை எல்லாமே நல்லா டேஸ்டா இருக்கக்கூடிய பாறை. மாவுளா மீன் நம்ம அப்பல பார்த்தது கல் மாவுளா, இந்த மாவுளா கருக்குள் வித்தியாசம் தெரியுதா? இதுல வரி வரியா இருக்கா, கருப்பு வரி போட்டது பாறை. பாறையில இது ஒரு வகைங்க, இந்த சுக்காம்பாறைன்னு சொல்லுவோம் அந்த வகை. இது சீலா மீனை பாருங்க, சீலாலே சின்ன சைஸ் மீன். பரவாயில்ல, துறைமுகம் வந்து முதல் நாள் கடல் போனால ஓரளவுக்கு கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்குது. இந்த விலை மீன் இல்லை, இது முண்டைக்கண்ணி. இந்த மீனை பாருங்க, இது முண்டைக்கண்ணி விலை மீன். இது கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கு. இது சாதி விலை மீன்ல பொடி மீன். இது பொடி மீன், பூச்சா விலை மீன் சொல்லுவாங்க. இது பொடி விலை மீன். தோலை மீனை பாருங்க. நம்ம அந்த சங்காயங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்திரி, அதுலேயும் கொஞ்சம் பெரிய சைஸ். இது விலைக்கு போகுங்க புறக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த இந்திரன் சொல்றதுல பெரிய சைஸ் மீனை பாருங்க. நெத்திலி, பெரிய சைஸ் நெத்திலிங்க. இது வந்து ஒரு வகையான ஓரா. இது ஒரு ஆடாத்து இருக்குங்க. இதுல ஒரு பெரிய சைஸ் அடியும் கிடக்கு, பெரிய சைஸ் அடிய. இந்த திருக்கை பேர் சங்கு வாய்ந்திருக்குன்னு சொல்லுவான். இந்த திருக்கையெல்லாம் ஆடா திருக்க. கடலுக்கு போன போட்டு இல்லைன்னா மீன்கள் இறக்குறது இந்த இடத்துல தாங்க. இதான் மெயினான இடம். இங்கே இறக்கித்தான் ஏலம் போட்டுட்டு மீன்களை வியாபாரி வாங்கிட்டு போவாங்க. எல்லாமே கல்லு மாவுளா. இந்த கட்டா மீன் பாருங்க. இது இந்த நரி மீன் சொல்லுவாங்க, பேர் நரி மீன் சொல்லுவோம். அதுல சின்ன சைஸ். இது வேற ஊர்ல என்ன பேர் சொல்லுவாங்க நமக்கு தெரியல. அப்படியே இரு போய் பார்ப்போம். இந்த விலை மீன் எத்தனை இது பேர் ஓரியா விலை மீன். இதான ஓரியா விலை மீன். இது மூஞ்சி கொஞ்சம் ஊசியா இருக்குல்ல, இது ஓரியா விலை மீன். இதாங்க நம்ம தங்கம் கனவா. இவன் தாங்க நம்மள வெளிநாட்டுல நம்மள வாழ வைக்கிறவன். குருவுளி மீன் நல்ல டேஸ்ட் உள்ள மீன். இதெல்லாம் நீங்க பாக்குற இந்த மீன்கள் எல்லாமே ஒரு போட்ல வந்த மீன்கள். இந்த மாதிரி மொத்தமா வச்சுதான் ஒரு ஏலம் முடிப்பாங்க. அதாவது ஒரு 5-6 வியாபாரிகள் வந்து இந்த மீனெல்லாம் பார்த்துட்டு இந்த மீன்களுக்கு என்ன விலை கொடுக்கலாம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டு அந்த ரேட்ல எது கூடுதலா வருதோ அந்த மீன் தான், அந்த மீன் எடுக்கிற வியாபாரிக்கு இந்த மீன்கள் எல்லாம் போய் சேரும். எல்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தெக்குவாடி துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் மீன்கள் வந்து லேசா கூட பழுதாகாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா அந்த மீன்களை ஐஸ் பண்ணி சூப்பர் ஸ்டோரேஜ் பண்ணி கொண்டு வருவாங்க. இங்க வாங்குற வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய மீன்களா இது அமையும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த ஏரியா.
இந்த இடத்துல வியாபாரியா கொள்முதல் பண்ற மீன்கள் எல்லாம் பக்கத்துல நம்ம இந்த மீன்பிடி இறங்குறது தலை ஒன்று அமைச்சிருக்காங்களா, இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க. பாத்தீங்களா, எல்லாருமே மீனை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அழகான ஃப்ரெஷ்ஷான கிளைக்கா மீன் எப்படி ஸ்டோர் பண்றாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி பெட்டி போட்டு எல்லா வண்டிகளையும் ஏற்றிட்டு வெளியிடங்கள் கொண்டு விற்பனை செய்கிறாங்க. பெரிய சைஸ் கடவுரால் வந்துருப்பாரு. மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு முதல் தொழில் போன நம்ம பாம்பன் துறைமுகத்துல எவ்வளவு மீன்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகே நம்பளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.